அண்ணாதா சொல்லு அண்ணாத்தா. குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன், காய்கறி இல்ல. என்ன இருக்கு? கொண்டக்கடலை இருக்கு. கொண்டக்கடலை வச்சு பிக் பாஸ் என் தலைவி பூர்ணிமா வச்ச குழம்பு பண்ணி தரேன். பிக் பாஸ்ல சாப்பிடுற மாதிரி இருக்குமா? பிக் பாஸ்ல சாப்பிடுற மாதிரி அருமையா இருக்கு மக்களே. வீடியோ பாருங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான அளவு கொண்டக்கடலை இல்லை அப்படின்னா சுண்டல்னு சொல்லுவாங்க. ஒரு குக்கரில் போட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்குனது, இழுவைக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 தக்காளி பழம், உப்பை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சுண்டலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிடணும். அதை கீழே ஊற்றிடக்கூடாது. தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை பருப்பு, கருவேப்பிலை, பிரியாணி இலை, நம்ம சுண்டல், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் தான் மசாலா இறக்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்ணதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பு சீரகம் போட்டு அரைச்சது அந்த கலவையை ஊற்றி நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை ஊற்றி லைட்டாக புளியை ஊற்றுனீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்குது. எல்லாத்தையும் ஊற்றுனீங்கன்னா பிக் பாஸில் செஞ்ச பூர்ணிமா தலைவி செஞ்ச சுண்டல்